செய்யாம இருக்கிறதுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் விளங்கும் போது தான் மனசு வர்றதில்லை. எப்படி துரோகம் பண்ண மனசு வரும்? ஒரு வீட்டை திறந்து கொடுத்து அந்த வீட்டில் சகல வஸ்துக்களையும் உருவாக்கி கொடுத்து நான் கஷ்டமே படக்கூடாது, நான் எந்த கஷ்டமும் படக்கூடாது, எந்த நஷ்டமும் அடையக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து என் வார்த்தையை சொல்லி என் நாமத்தை சொல்லி எடுத்து அனுபவிச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தவருக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வரும்? எப்படி அவரை மறக்க மனசு வரும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதை வாசிக்க தெரியாம என்ன செய்றாங்கன்னா, இது நீ கோபம் கொள்ள மாட்டேன்னு சொன்னா என்ன வேணா செய்வாங்களே, எல்லாமே செஞ்சுக்கிறதுக்காக அவர் கோபம் கொள்ள மாட்டேன்னு சொல்லல. இதெல்லாம் படிக்கும் போது இதெல்லாம் வாசிக்கும் பொழுது எப்படி மனசு வரும்? கல்லா இருக்கிறவனுக்கு வேணா அப்படி வரும். ஆனா இங்கே கர்த்தர் யாருடைய இருதயம் கல்லாக்கல, கல்லான இருதயத்தெல்லாம் சதையான இருதயமாக்கிட்டாராம். அப்படிப்பட்டவங்களுக்கு